அனைவருக்கும் வணக்கம். நாம பார்க்கக்கூடிய பாடத்தலைப்பு இலக்கண பகுதி. இலக்கண பகுதிகளில் வரிசையாக நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். சென்ற வகுப்புல கூட தமிழ் எழுத்துக்கள், அதுக்கப்புறம் கடிதம் எழுதும் முறை, இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வழக்கு சொற்கள், செந்தமிழ் சொற்கள் அப்படிலாம் என்னங்கிறதையும் நம்ம அதெல்லாம் என்னங்கிறதையும் நம்ம பார்த்தோம். கடைசியாக இப்போ நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வல்லினம் மிகும் இடங்கள். அடுத்த பகுதியில் அடுத்த பாடத்தை நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வல்லினம் மிகும் இடங்கள். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இதில் நமக்கு குழப்பமே வரக்கூடாது. நிறைய பேர் என்ன செய்கிறோம்னா, தேர்வு எழுதும் போது அந்த கேள்வியே நமக்கு என்ன கேட்டிருக்கு, அந்த கேள்வியை வல்லினம் நீ நமக்கு ஒன்றுமே பண்ண வேணாம். அந்த கொடுக்கக்கூடிய தொடர்களில் வல்லினம் எங்கெங்கே போடணுமோ அங்கே போடணும். வல்லினம் எங்கெங்கே தப்பாக போட்டிருக்காங்களோ அதை நம்ம எடுக்கணும், அவ்வளவுதான். அதனால் நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, எல்லா எழுத்தையும் போடுவாங்க. வல்லினம் மட்டும் இல்லாமல் மெல்லினம், இடையினம் எல்லா எழுத்தையும் போட்டு சில பேர் எழுதுவாங்க. தப்பு அது. அதாவது நல்ல முதல்ல கேள்விக்குள்ளே பெரும்பாலும் ஆன்சர் இருக்கும். வல்லினம் மிகும் இடங்கள், வல்லினம் வரக்கூடிய இடங்கள் என்னென்ன? வல்லினம்னா என்ன? கசட தவற கேள்விப்பட்டிருப்போம். வேற எதுவும் கிடையாது. மெல்லினமோ இடையினமோ நம்ம குறுக்கு கொண்டு வரவே வேண்டாம். வல்லினம் அது என்னென்ன இருக்கு? கசட தவற. இந்த கசட தவறல ரெண்டு சொற்கள் இணையும் பொழுது நடுவுல ஒரு மெய்யெழுத்து தோன்றணும். கண்டிப்பா வல்லெழுத்து வரணும். அப்படி ரெண்டு சொற்கள் சேரும்போது இடையில என்ன எழுத்து தோன்றும்னா அந்த கசட தவறல இட்டும் இர்ரும் வராது. அதாவது வல்லின மெய்கள், வல்லினம்னாவே கசட தவற இக்கு இச்சு பொதுவாக தான் நம்ம சொல்லுவோம். அதுல என்னன்னா இந்த இட்டு வல்லின மெய்கள்ல இட்டும் இர்ரும் தவிர, ஏன்னா ரெண்டு சொற்களுக்கு நடுவுல போய் இட்டோ இர்ரோ வராது. அப்ப என்னன்னா கண்டிப்பா இக்கு இச்சு இத்து இப்பு, அதாவது க ச த ப, அது மெய்யெழுத்தா தான் வரும். அதனால நம்ம வல்லின மெய்கள் அப்படின்னு தான் சொல்லணும். பாருங்க, இக்கு இச்சு இத்து இப்பு, இந்த 4 எழுத்துக்கள் மட்டும்தான் இரண்டு சொற்கள் இணையும் போது நடுவுல மெய்யெழுத்தாக கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அதுல என்னென்ன வருது பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. மொத்தம் என்னன்னா ஒரு 6 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. 6 பாயிண்ட் என்னன்னா, நிறைய இடங்கள்ல வல்லினம் வரக்கூடிய இடங்கள் நிறைய இருக்கு. நமக்கு இலக்கண பகுதியில் என்னன்னா ஒரு 6 இடங்கள் மட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அது நம்ம என்ன செய்யறோம்னா அந்த 6 இடங்கள் மட்டும் நம்ம பார்ப்போம். ஏன்னா அடுத்தடுத்த பருவத்தில் நீங்க அடுத்தடுத்த பருவத்தில் அடுத்தடுத்த பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. அதனால நம்ம கண்டிப்பா அதை பார்த்துருவோம். இந்த முதல் 6 எங்க வரும் பார்த்தீங்கன்னா, சுட்டெழுத்துக்கள் பின் மிகும். சுட்டெழுத்துக்கள் நம்ம நல்ல ஞாபகம் இருக்கு. சுட்டெழுத்துக்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டிப்பா படிச்சிருக்கோம், வீடியோலயும் நம்ம போட்டிருக்கோம். சுட்டெழுத்துக்கள் ஞாபகம் இருக்கா? அ இ உ, சுட்டெழுத்துக்கள், சுட்டி காட்டக்கூடிய எழுத்துக்கள். சுட்டெழுத்துக்களுக்கு பின் மிகும் வல்லினம் எங்க வரும்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சுட்டெழுத்துக்கு பின்னாடி வரும். சரி, என்னென்ன? அ இ உ என்பன சுட்டெழுத்துக்கள். அவங்களே கொடுத்துட்டாங்க. என்னென்ன சுட்டெழுத்துக்கள்? அ இ உ. இதுல ஊ நம்ம ஏற்கனவே வீடியோல போடும்போது சொல்லிட்டேன். ஊங்கிறது இன்னைக்கு வழக்கத்துல கிடையாது, நம்ம யாரும் பயன்படுத்தல. ஆக ஆவும் ஈயும் என்னது இன்னைக்கு நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அதனால அதுக்கு பின்னாடி பெரும்பாலும் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த எழுத்துக்களின் பின் வல்லின எழுத்துக்களை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எழுத்துக்கள் அ இ ஊ பார்த்தீங்களா, அ இ, அதுக்கு பின்னாடி வரக்கூடிய வல்லின எழுத்துக்களை முதலாக உடைய சொல் சேர்ந்தால் இடையில் அந்த எழுத்தின் மெய்யெழுத்து தோன்றும். ரொம்ப ரொம்ப ஈஸி. எடுத்துக்காட்டுக்கு பாருங்க. ஆ கூட்டல் பையன் இருக்கா, ஆங்கிறது சுட்டெழுத்தா? அவங்க சொன்னபடி என்னது? சுட்டெழுத்துக்களுக்கு பின் சுட்டெழுத்து இங்க இருக்கு. அதுக்கு அப்புறமா இங்க என்ன வந்திருக்கு? ஆ கூட்டல் பையன், அது என்ன வந்திருக்குன்னு கேட்டுக்காங்க பாருங்க. முதலாளுடைய வல்லின எழுத்துக்களை இதுக்கு ஆவுக்கு அப்புறமா என்ன வரணும்? வல்லின எழுத்துக்கள் வந்துச்சுன்னா அங்க கண்டிப்பா என்ன வரும்னா இதோடைய எழுத்தே அங்க வரும். அதான் சொல்றாங்க, இந்த எழுத்தினுடைய மெய்யெழுத்தே தோன்றும். புரியுதா? இன்னும் ஒரு முறை உங்களுக்காக சொல்றேன். அ இ சுட்டெழுத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகும். சரி, சுட்டெழுத்து வந்துட்டு ஆ ஒரு சொற்கள் வந்துட்டு ஆ வந்த பிறகு ஆ கூட்டல் பையன், ஆ கூட்டல் பையன், ஆவுக்கு அப்புறமா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பிரிச்சு எழுதும் போது இந்த வறுமொழியில என்ன சொல்றாங்க, அந்த என்னன்னா வல்லெழுத்து, ஆவுக்கு அப்புறமா வல்லெழுத்து, அதாவது கசட தவற வேற எதுவும் கிடையாது. டாவும் ராவும் கிடையாது. கசட தவறனா கால எல்லா வரிசையும் உண்டு. கா கா கி கு எல்லாம் உண்டு. தால எல்லா வரிசையும் உண்டு. பால எல்லா வரிசையும் உண்டு. சாலை எல்லா வரிசையும் உண்டு. இப்ப பாருங்க, பை காச த பா வரிசை. அப்ப இது வல்லினம். இந்த சுற்றெழுத்துக்கு பின்னாடி வல்லெழுத்து வந்தால் இதே எழுத்து மெய்யெழுத்தாக தோன்றும். அதே எழுத்து மெய்யெழுத்தாக தோன்றும். அதான்
வல்லெழுத்துனா இப்பு வரும். ஆக அப்பையன் அப்படின்னு மாறும். புரியுதா? உங்களை பொறுத்த வரைக்கும் மைண்டில் நீங்கள் டக்குன்னு ஞாபகம் வச்சுக்கணும், சுட்டெழுத்துக்கு பின்னாடி வழிநெழுத்து வரும், அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப எளிமையாக நம்ம வந்து எப்படி வருங்கிறத விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் சுட்டெழுத்துக்கு பின்னாடி வழிநம் மிகும், அவ்வளோதான். என்ன கூடுதலாக ஒரு பாயிண்ட் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா, நம்ம சொற்களை பிரித்த பிறகு கூட்டல் பையன் பிரித்து பார்த்த பிறகு அது வந்து வல்லெழுத்தாக வருதான்னு பாருங்கள். இங்கே வல்லெழுத்து வந்தால் மட்டும்தான் இங்கே இதே எழுத்து புள்ளி வச்சு எழுத்தாக வரும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி சரி, அடுத்து பாருங்க. இதுக்கு என்ன பேருனா இதனை வல்லொற்று மிகுதல் என்பர். அதே மாதிரி இதே எழுத்து அதே எழுத்து மெய்யெழுத்தா. பையின் இருக்கு, பைக்கு மெய்யெழுத்து இப்பு. இப்போ கையின் இருக்கு, கைக்கு மெய்யெழுத்து இக்கு. அதே போல் அதே மெய்யெழுத்து வந்து பக்கத்தில் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் வல்லொற்று மிகுதல். வல்லொற்று இதான் வல்லின ஒற்று மிகுதல் அப்படின்னு அதுக்கு பேர். சரி, ஓகே. அடுத்து பாருங்க, ரெண்டாவது பாயிண்ட். ஏ என்னும் வினா எழுத்தின் பின் மிகும். ஏ என்னும் வினா எழுத்து நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். அறவகுப்பு கூட இலக்கண கொடுத்து வீடியோலையும் இருக்கு. நீங்களும் நம்ம ஆல்ரெடி பழைய அந்த புக்லையும் படிச்சிருக்கோம். பாருங்க, ஏ என்னும் வினா எழுத்து. வினா எழுத்துக்கள் ஞாபகம் இருக்கா? ஏ, எங்கு, எப்படி, எது, அப்படி வினா எழுத்து கேட்குறோம் பார்த்தீங்களா? அதுதான் வினா எழுத்து. ஏ, யா, ஆ, ஓ, இதெல்லாம் வினா எழுத்துக்கள். அப்ப என்ன சொல்றாங்க? ஏ. அதுல ஏல உள்ள வினா எழுத்துக்களுக்கு மட்டும் பின்னாடி வரக்கூடியது கண்டிப்பா புள்ளி வச்ச எழுத்து வரும். புள்ளி வச்ச எழுத்துனா என்ன சார் அப்படின்னா வல்லினம்னு நான் சொல்றேன். அதனால வல்லினம் சொல்லாம புள்ளி வச்ச எழுத்து அப்படின்னு நான் சொல்றேன். சரி, ஏ என்னும் வினா எழுத்தின் பின் மிகும். ஏங்கிற வினா எழுத்து எங்கெங்கெல்லாம் வருதோ அதுக்கு பக்கத்துல கண்டிப்பா என்னது வல்லினம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஏ கூட்டல் பையன் எப்பையன், ஏ கூட்டல் சட்டம் எச்சட்டம். இன்னும் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நீங்கள் இதெல்லாம் எங்கே வரும் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இதுக்கு பேர் நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம்ல, நிலைமொழி, இதுக்கு பேர் வருமொழி. எப்பொழுதுமே இதுக்கு அப்புறம் இங்கே இந்த இடத்துல என்ன வருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே வல்லெழுத்துக்கள், அதாவது காசா தாப்பா, அந்த வல்லினம் வந்துச்சுனாவே கண்டிப்பாக இங்கே இப்போ, இங்கே கை வந்துச்சுன்னா இங்கே இக்கு, இங்கே சா வந்துருக்கு அங்கே இச்சு. இங்கே என்ன வந்திருக்கோ அதுக்கு நேரான மெய்யெழுத்து தான் தோன்றும். அதுவும் வல்லெழுத்துக்கள் வந்தால் மட்டும்தான் அந்த மெய்யெழுத்து தோன்றும். சரியா? பாருங்க, ஏ கூட்டல் பையன் எப்பையன், ஏ கூட்டல் சட்டம் எச்சட்டம். சரி, அடுத்தது பாருங்க, எண்ணும் பெயர்கள் பின் மிகும். சார், எண்ணும் பெயர்கள் அப்படின்னா என்ன சார்னா நம்பர். புரியுதா? எத்தனை இருக்கு? இப்போ என்ன 10 பாட்டு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதுக்குள்ள என்ன 10 பாடல்கள் அடங்கியதுனால 10 பாட்டு. இப்போ 8 தொகைன்னா அதுக்குள்ள 8 நூல்கள் இருக்கு. அதுக்கு பேர் தான் எண்ணும் பெயர்கள். நம்பர்னு சொல்லுவோம், நம்பர்ல வச்சு வரக்கூடிய அந்த சொற்கள் தான் அப்படி சொல்லுவோம். சரி, இப்போ பாருங்க, அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா 8, 10 ஆகிய எண்ணும் பெயர்களின் பின் மட்டும் வல்லினம் வரும். அதான் சொல்றாங்க. அதுக்கு 8, 10 இந்த சொற்களுக்கு பின்னாடி 8, 10 அப்படிங்கிற சொற்களுக்கு பின்னாடி வந்தா மட்டும்தான் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, 10 கூட்டல் பாட்டு 10 பாட்டு, 8 கூட்டல் தொகை 8 தொகை. புரியுதா? இங்கேயும் இதுலயும் ஒரு பாயிண்ட் பார்த்தோம், இதுலயும் ஒரு பாயிண்ட் பார்த்தோம். இந்த இடத்துல இங்கேயும் அதே போல என்ன செய்யணும்? இந்த நிலை வருமொழியில என்ன வந்திருக்குன்னு பாருங்க. வல்லெழுத்துக்கு வந்திருக்கா? அங்க அப்பனா இப்பு வரும். வல்லெழுத்து 8 தொகை, தோ வல்லெழுத்து வல்லினம் கசரத்த பிற அந்த வரிசை வந்ததுனால அங்க இத்து தோன்றும். கூடுதலா நீங்க என்ன பார்க்கணும்னா எங்கெங்க வரும் சார்? எண்ணு பேர்களுக்கு பக்கத்துல வரும் சார். ஓகே, போட்டாச்சு. ஏ என்ன ஏங்கிற விநாயகத்தை பார்க்கவே டக்குன்னு பக்கத்தில் போட்டுரும். ரைட்டு, நீங்கள் என்னதான் பக்கத்தில் எழுத்து போட்டாலும் இன்னும் கூடுதலாக நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு பக்கத்தில் என்ன எழுத்து வருது, அதுவும் வல்லின எழுத்துக்கள் வருதான்னு பாருங்கள். வல்லின எழுத்துக்கள் வந்துச்சுன்னா மட்டும்தான் அங்கே வல்லின எழுத்துக்கள் வரும். ஓகேவா? கண்டிப்பாக நம்ம 90% அப்படி தான் வரும். அப்படி தான் பயன்படுத்திட்டு இருக்கோம். ஓகேவா? சரி, இப்போ 4வது பாயிண்ட் பாருங்க. அகர ஈற்று வினையச்சங்கள் பின் மிகும். அகர ஈற்று அதுல எல்லாமே நம்ம பெரும்பாலும் தமிழ் மொழியில இலக்கண விதியில பொறுத்த வரைக்கும் இந்த கேள்வியில ஆன்சர் இருக்கும், பதில் அதுக்குள்ளே இருக்கும். அகர ஈற்று, ஈற்றுனா கடைசி, அகரம். அப்ப கடைசியில அகரம் முடியக்கூடிய வினையச்சங்கள் பின் மிகும். அதுல பாருங்களேன், இது ஒரு ஆன்சர், இது ஒரு ஆன்சர், இது ஒரு ஆன்சர், இது ஒரு ஆன்சர். அகரம் ஆளு முடிகிற மாதிரி, ஈற்று கடைசி, வினை எச்சம், வினைனா ஒரு செயலை குறிக்கக்கூடியது, எச்சம்னா முடியாம இருக்கக்கூடியது. அப்ப நாமும் வர மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல வல்லினம் விடுவோம். பாருங்க, முற்று பெறாத வினைச்சொல் எச்சம் எனப்படும். அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. இப்போ நான் டிக் பண்ண பார்த்தீங்களா, அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. எச்சம்னா என்னன்னா ஒரு முடியாம இருக்கிறது. இப்போ எழுதினான் முடிஞ்சிட்டு, எழுதி, வந்தான்னா முடிஞ்சிட்டு, ஆனா வந்த, சென்ற, ஓட, பாட,
ஓடி, ஆடி, அந்த மாதிரிலாம் முடியாமல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த முடியாமல் இருக்கக்கூடிய சொற்களுக்கு பேர் தான் எச்சம். சரி, ஓகே. எச்சம் சொல்லு. அந்த எச்சம் இருக்கு பார்த்தீங்களா, அது வினையா பெயரான்னு பார்க்கணும். அது வினையா பார்க்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு எச்ச வினை வினைமுற்றை கொண்டு முடிந்தால் அது வினையெச்சம் எனப்படும். புரியுதா? இப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஒரு எச்ச வினை, இப்போ உதாரணத்துக்கு ஓட, ஓட, ரெடியா ஓடுற தொழில் அது இப்படி ஒரு செயல் நடக்குது. ஓட, ஓட கண்டேன், ஓட கண்டேன். கண்டேன்ங்கிறது என்ன சொல்றாங்க, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு எச்ச வினை, எச்ச வினை இங்கே எது, ஓட. அப்புறம் பாருங்க வினைமுற்று, ஓட கண்டேன், அது வினைமுற்று முடிஞ்சிட்டு, வினைமுற்று முடிஞ்சிட்டு, ஓட கண்டேன். ஒரு எச்ச வினை ஒரு வினைமுற்றை கொண்டு முடியும் பொழுது அந்த இடத்துல என்ன சொல்றாங்க, கொண்டு முடிந்தால் அது வினையெச்சம் எனப்படும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு எச்சம் ஒரு வினைமுற்றை கொண்டு முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு பேர் வினையெச்சம். இப்போ இதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. எச்சம்னா என்ன, வினையெச்சம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் உனக்கு இந்த எடுத்துக்காட்டை நம்ம படிக்க முடியும். புரியுதா? அதனால இப்போ நம்ம தெரிஞ்சாச்சு. எச்சம்னா முடியாமல் இருக்க சொல்லு. வினையெச்சம் அப்படின்னா என்னது, ஒரு எச்சம் ஒரு வினை கொற்றை. ஓடங்கிறது ஒரு வினை, ஓடங்கிறது ஒரு எச்சம். கண்டேன் அதுங்கிறது வினை முற்று. அப்போ ஒரு எச்சம் ஒரு வினை முற்று கொண்டு முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு பேரு வினை எச்சம். ஓகேவா? சரி, இங்க பாருங்க. ஓட, ஆட, வந்த, எழுத, பேச, இது எல்லாமே எப்படி இருக்கு என்பன அகர ஈற்று வினையச்சங்கள். இது எல்லாமே ஏதோ ஒரு வினையில இது எல்லாமே பாதி பாதியா இருக்கு. அப்ப எச்சத்தோட இருக்கு. இது நல்லா பார்த்துக்கங்க. இது உள்ள எடுத்துக்காட்டுகள் எல்லாமே பாதி பாதியா இருக்கு. பாதி பாதினா முழுமை பெறாம இருக்கு, எச்சமா இருக்கு. ரெண்டாவது ஒரு வினை நடக்கிற மாதிரி இருக்கு. ஓட, ஆட, வந்த, எழுத எல்லாமே வினை நடக்கிற மாதிரி இருக்கு. எச்சமாவும் இருக்கு, வினையாவும் இருக்கு. மூணாவது பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னவா இருக்கு, அகரத்துல முடிகிற மாதிரி இருக்கு. அகரம் இட்டு கூட்டல் அ, இட்டு கூட்டல் அ, இத்து கூட்டல் அ, இத்து கூட்டல் அ, இச்சு கூட்டல் அ. அப்ப அந்த கடைசியில ஈட்டுன்னு பார்த்தோம்னா, ஈட்டுனா கடைசி சொற்களுடைய கடைசியில எல்லாமே அகரத்துல முடிகிற மாதிரி இருக்கு. அப்படி அகரத்துல முடிகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி வல்லெழுத்துக்கள் வரும். அவ்வளவுதான். புரியுதா? அதான் சொல்றாங்க. மொத்தமாவே என்னன்னா இதெல்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க. இதெல்லாம் எச்சம்னா என்ன, வினையச்சம்னா தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் சொல்றாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் எச்சம்னா முழுமை பெறாம இருக்கணும். ஒரு என்னது, ஒரு முழுமை பெறாத ஒரு வினை எச்சம். புரியுதா? ஒரு எச்சம் ஒரு வினை முற்றோட முடிஞ்சிச்சுன்னா, ஓட கண்டேன் முடிஞ்சிச்சுன்னா அது என்னது, அதான் வினை எச்சம்னு சொல்லுவோம். சரி, ஓகே. சொன்ன பிறகு அதுல என்ன இருக்கணும்னா, அதுல அகர ஈற்றோட முடிகிற மாதிரி வந்துச்சுன்னா, ஓட இட்டு கூட்டல் ஓட, அகர ஈட்டுனா கடைசி அந்த சொற்களுடைய கடைசியில அகரம் ஆக முடிகிற மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்துல கண்டிப்பா என்ன வரும், வல்லெழுத்துக்கள் மிகும். இக்கோ, இச்சோ, இத்தோ, இப்போ கண்டிப்பா அங்க வரும் அப்படின்னு சொல்றப்ப ஓட கூட்டல் கண்டேன், கா வந்திருக்கு. அங்க ஆல்ரெடி என்ன சொல்லிட்டு இங்க சொன்னேன்னு, அங்க என்ன வருதுன்னு பாருங்க. கா வந்திருக்கு, வல்லினம் வந்திருக்கு. அப்ப காவுக்கு இனமான மெய்யெழுத்து இக்கு. ஆடி பார்த்தேன், பாவுக்கு இனமான மெய்யெழுத்து இப்பு. தேடி சென்றேன், சேவுக்கு இனமான எழுத்து இச்சு. அந்த மாதிரி என்னன்னா என்ன வந்திருக்கோ அதை பார்க்கணும். அதுவும் அகர ஈற்று வந்திருக்கான்னு பாருங்க. அகர ஈற்றுக்கு பக்கத்துல வல்லினம் மிகும். ஒரே ஒரு பாயிண்ட் தான், அகரத்துல முடிகிற மாதிரி வந்துச்சுன்னா அது பக்கத்துல போடுங்க. அதுல இந்த சில விஷயங்கள்லாம் நீங்க பார்க்கணும். அகரம்னா என்ன, வினை வந்திருக்கணும், எச்சம் வந்திருக்குங்கிறத நீங்க தெளிவா பார்த்துக்கிட்டு உடனே நம்ம கண்ணாமனா நம்ம எழுதலாம், நோட்ல எழுதுவோம். அப்பனா இப்போ புரியுதா? நம்ம நோட்ல எழுதிக்கிட்டே இருப்போம். எவ்வளவு மிஸ்டேக் வரும், எங்கெங்கெல்லாம் நம்ம தெரியாமலாம் எங்கெங்கெல்லாம் எழுதுறோம்னு பாருங்க. அதனால இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எழுதணும். சரி, புரியுதா? இதுக்கு அப்புறம் அவன் சொன்ன ஓடக்கண்டேன்னு சொல்லிட்டு நான் ஓடக்கண்டேன்னு சொன்னேன். இதுக்கு அப்புறமா வல்லெழுத்துக்கள் வந்துச்சுன்னா கண்டேன், க வருது. அப்போ ஓடக்கூடிய கண்டேன். இதுக்கு அந்த அகரத்துக்கு அப்புறமா வல்லெழுத்துக்கள் வந்துச்சுன்னா, காவோ சாவத்தோ வல்லெழுத்துக்கள் வந்துச்சுன்னா அங்க என்னன்னா அதுக்கு இனமான மெய்யெழுத்து தோன்றும். அதனால ஓட கண்டேன் சொல்ல பாருங்க. ஓட கூட்டல் கண்டேன், ஓட கண்டேன். ஆட கூட்டல் செய்வேன், ஆட செய்வேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓட எச்சம், அதுவும் வினை எச்சம். இது முற்று, வினை முற்று. அந்த வினை எச்சம் எதோட முடிஞ்சிருக்கு, இட்டு கூட்டல் அகர ஈற்றோட முடிஞ்சிருக்கு. அவ்வாறு அகர ஈற்றோட முடிஞ்சிருக்கும் போது இங்க என்ன வருது, கண்டிப்பாக வல்லெழுத்துக்கள் வரும். அதான் ஓட கண்டேன். புரியுதா? சரி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம சுற்றெழுத்துக்கள் பார்த்தோம், வினா எழுத்து பார்த்தோம், எண்ணு பேர்கள் பார்த்தோம், அகர ஈற்று பார்த்தோம். இன்னும் 2 பாயிண்ட் இருக்கு. இப்போ எப்படி அகரம் பார்த்தோமோ அதே போல இகரம் பார்க்க போறோம். அப்புறம் இருக்கட்டும், இது மாதிரி பேரச்சும் பார்க்க போறோம். நம்ம பார்ப்போம். பார்க்க போறோம்னு பார்த்தா
பார்த்தீங்கன்னா அகர ஈற்றுக்கு பார்த்ததுக்கு அப்புறமா இகர ஈற்று வினையெச்சங்களுக்கு பின் மிகும். அதாவது அகர ஈற்று எப்படி பார்த்தோம், அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த எச்ச வினை அகர ஈற்றோட ஆல முடிகிற மாதிரி இருந்துச்சுன்னா பக்கத்தில் கண்டிப்பாக வல்லெழுத்துக்கள் வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ அதே போல என்ன சொல்றாங்க, இகர ஈற்று. ஈற்றுனா என்னது, கடைசி. வினையெச்சம் நம்ம சொன்னோம், வினையெச்சத்தோட இருக்க முடியாமல் இருக்கணும் அப்படின்னு. பாருங்க இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த கடைசியில் உள்ளது ஈல முடிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, நாடி, கொட்டி, ஓடி, பாடி, ஆடி, ஊன்றி முதலிய இகர ஈற்று வினையெச்சங்கள் பின் வல்லின உயிர்மை எழுத்து சொற்கள் வந்தால் வல்லொற்று மிகும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போலதான் இங்க என்னது, இட்டு கூட்டல் ஈ, இதுவும் இட்டு கூட்டல் ஈ, இதுவும் இட்டு கூட்டல் ஈ, எல்லாமே இகரத்துல முடிகிற. நம்ம இங்க என்ன பார்த்தோம், அகரத்துல முடிகிற மாதிரி பார்த்தோம். இங்க எல்லாமே இகரத்துல முடிகிற மாதிரி வந்துச்சுன்னா நம்ம என்ன, நம்ம மைண்டுக்குள்ள கண்டிப்பா இகரத்துல முடிகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது வல்லெழுத்துகள் வரும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. பண்ணினதுக்கு அப்புறமா ஒரு செக் பண்ணிங்க, நம்ம எழுதுறது ரைட்டு தானா அப்படின்னு. இங்க பாருங்க, இப்போ உதாரணத்துக்கு நாடி கூட்டல் சென்றேன் அப்படின்னு இருக்கு. நீங்க என்ன செய்யணும், நாடி ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நாடிங்கிறது எச்சமா, முடியாம இருக்கு எச்சம், அது ஒரு வினையா. நாடி சென்றேன்னா தேடி போறது, தேடுதல். அப்ப அது வினை நடந்துட்டு இருக்கு, ரெண்டு எச்சம் வினை. அப்புறம் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த பக்கம் ஒரு வினை முற்று இருக்கு, வினை முற்று இருக்கு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த இதோட கடைசி எழுத்து ஈல முடிகிற மாதிரி பார்க்கணும். 4 ஈல முடிகிற மாதிரி பார்க்கணுமா, முடிஞ்சதுக்கு அப்புறமா 5 இது ஈல முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க உள்ள எழுத்துக்கள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த முதல் எழுத்து அது வல்லெழுத்தா இருக்கணும். அதாவது நம்ம இதை பார்த்தோம்னா வல்லினங்கள்ல கசரத்தை பார்த்தீங்களா, க ச த ப, அதுல உள்ள எழுத்துக்களா இருக்கணும். இங்க ச வரிசை சே இருக்கு. அப்ப இது அப்படி இகரம் இங்க வல்லெழுத்துக்கள் வந்துச்சுன்னா இதுக்கு இதோட எழுத்தோட மெய் எழுத்தே இங்க தோன்றும். அதனாலதான் இச்சு தோன்றும். சே அதுக்கு அதே மெய் எழுத்துனா, சாவுக்கு எது மெய் எழுத்து, இச்சு. அது நாடி கூட்டல் சென்றேன், நாடி சென்றேன். பாருங்க, ஓடி கூட்டல் பார்த்தேன், ஓடி இகரம் வந்திருக்கு, ஓடி பார்த்தேன். உங்களை பொறுத்த வரைக்கும் குழப்பிக்க வேண்டாம், ரெண்டே விஷயம்தான். அகரத்துல முடிகிற மாதிரி வந்திருக்கான்னு பாருங்க, இகரத்துல முடிகிற மாதிரி வந்திருக்கான்னு பாருங்க. வந்தாவே கண்டிப்பா அங்க என்ன வரும், வல்லினம் வரும். வல்லினம் வரத்துக்கு முன்னாடி நம்ம அதை எழுத போறதுக்கு முன்னாடி இன்னொரு 2வது பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எழுத்து என்ன எழுத்து, அதாவது இதுக்கு அப்புறம் வரக்கூடிய எழுத்துல ஃபர்ஸ்ட் எழுத்து வல்லின எழுத்துக்களான்னு பார்த்துக்கோ. கசரத்தை பல வல்லின எழுத்துக்களை வருதான்னு பார்த்துக்கிட்டு போடணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நடுவில் என்னது, இச்சோ இத்தோ வரும். இதுக்கு இனமான எழுத்து அப்படியே வரும், அதே மெய் எழுத்து தோன்றும். சரி, அப்புறம் பாருங்க, ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம்னா என்னன்னா, நல்ல ஈறுனா என்னது, கடைசி. ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம். எதிர்மறை பெயரச்சம், பெயரச்சம்னாவே ஆட முடிகிறது தான். இப்போ ஓட, ஆட, ஓடனா என்ன அர்த்தம், ஓடன்னு சொல்லலாம். ஆடனா நம்ம ஆடுறதுன்னு சொல்லலாம். எழுத, இப்போ என்னன்னா ஆட அப்படின்னா பெயரச்சம். ஆடா அப்படின்னா ஆடாம இருக்கிறது. இப்போ ஓடா அப்படின்னா ஓடாம இருக்கிறது. அப்ப பெயரச்சம்னா ஓட, ஆட. அப்ப எதிர்மறை அப்படியே ஆப்போசிட். எதிர்மறை பெயரச்சம்னா ஓடா, ஆடா, அதுதான் நம்ம சொல்லுவோம். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல பாடாத, கேளாத, ஓடாத என்பன எதிர்மறை பொருளில் வரும் பெயரச்சங்கள். இது நம்ம சொன்ன பார்த்தீங்களா, இது எல்லாமே ஆப்போசிட்ல வரக்கூடிய பெயரச்சங்கள். இப்போ பாட அப்படின்னா பாடுறது, பாடாத அப்படின்னா பாடாம இருக்கிறது, ஓடாம இருக்கிறது, ஓடாத. அந்த மாதிரி பொருள்ல வரும். அந்த பொருள்ல வரும்னா இப்படிதான் முழுசா வருங்கிறது கிடையாது. எப்படி வரும் பாருங்க, ஆ என்ற எழுத்தில் முடியும். நல்லா ஞாபகம் சொல்லிங்க பாருங்க. எடுத்துக்காட்ட பாருங்க, ஓடா அப்படின்னு இருக்கு, இட்டு கூட்டல் ஆ. வெறும் ஆல முடிஞ்சிச்சுன்னா பெயரச்சம், ஆல முடிஞ்சிச்சுன்னா எதிர்மறை பெயரச்சம். ஓடா, பேசா, புரியுதா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஓடன்னா சொல்லலாம், ஓடுறது. இப்போ ஓடானா ஓடாம இருக்கிறது, பேச அப்படின்னா பேசுறது, பேசா அப்படின்னா பேசாம இருக்கிறது. அதே போல ஆழ முடிஞ்சிருக்கும், ஆழ முடிஞ்சிருந்தா அது எதிர்மறை பெயரச்சம். பாருங்க, இப்போ ஓடா கூட்டல் குதிரை, ஆழ முடிஞ்சிருக்கா, ஆழ முடிஞ்சிருக்கு, அதுவும் என்னது, எதிர்மறை. எதிர்மறை வந்திருக்கு, ஓடா. அந்த குதிரை என்னது, ஓடாம இருக்கான். இப்ப எதிர்மறையில வந்து இங்க பாருங்க, வழக்கம் போல நீங்க என்ன செய்யணும், இந்த எழுத்துக்களுடைய முதல் எழுத்து பார்க்கணும். முதல் எழுத்து என்ன இருக்கு, வல்லின எழுத்து இருக்கு. அந்த வல்லின எழுத்து இங்க எதிர்மறை பெயரச்சம் ஆ வந்து இங்க வந்து வல்லெழுத்துக்கள் வந்துச்சுன்னா அங்க என்ன வரும், இதே மெய் எழுத்து தோன்றும். அப்ப கூக்குள்ள அதே மெய் எழுத்து இக்கு, ஓடா குதிரை. அப்புறம் பேசா, ஆள் முடிஞ்சிருக்கு, கிளி கீ இருக்கு, அதாவது கா வரிசை.
அப்ப அந்த காவுக்கு மெய்யெழுத்து இக்கு, பேசா கிளி அப்படின்னு வரும். புரியுதா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆளை முடிஞ்சா இருக்கட்டும், இது மாதிரி பேரச்சும் ஆளை முடிஞ்சாவே கண்டிப்பா வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க வழக்கம் போல இந்த சொற்கள்ல முதல்ல வலினம் வருதுன்னு பார்த்துக்கிட்டு நம்ம அதை எழுதுங்க. அவ்வளவுதான். நல்லா ஞாபகம். மீண்டும் ஒரு முறை நம்ம சொல்லுவோம். நம்ம முதல்ல என்ன பார்த்தோம்னா வலின மிகுடங்கள் பார்த்தோம். சுட்டெழுத்துக்கு பின்னாடி வருமானம் கண்டிப்பா சுட்டெழுத்துக்கு ஆவு ஈவுக்கு பின்னாடி கண்டிப்பா வரும்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் என்னன்னா ஏ என்னும் வினா எழுத்திற்கு பின் வரும். ஏங்கிற ஏ குரல் சட்டம் எச்சட்டம், ஏகுற பையன் எப்பையன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கண்டிப்பா வினா எழுத்துக்கு பின்னாடி வருவோம். மூணாவது எண்ணு பெயர்களுக்கு பின்னாடி 10, 8 அந்த எண்ணு பெயர்களுக்கு பின்னாடி வலினம் வரும்னு சொன்னாங்க. சரி, நாலாவது அகர ஈற்று வினையச்சங்கள், அதாவது எங்கெங்கெல்லாம் அகரத்துல ஆள முடியுதோ அங்கெல்லாம் வந்து வலினம் மிகும்னு சொல்றாங்க. அப்புறம் 5 இகர ஈற்று, எங்கெங்கெல்லாம் ஈழ முடியுதோ, அதாவது எச்சமா இருக்கணும், அதுல ஈழ முடியக்கூடிய எச்சமா இருக்கணும், அப்படி இருந்தா மட்டும்தான் அங்க வரும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கடைசியா ஈடுகட்ட எதிர்மறை பெயரச்சம், அதாவது அந்த அந்த பெயரச்சமானது ஆப்போசிட் எதிர்மறை பெயரச்சமா ஆள முடிஞ்சாவே எதிர்மறை பெயரச்சம், அப்படி எதிர்மறை பெயரச்சத்துக்கு பின்னாடி வலியுறுத்துகள் வருங்கிறாங்க. இப்போ நான் சொன்ன 6 இடங்களுக்குமே நீங்க முதல்ல பண்ண வேண்டியது, நீங்க இது வந்த உடனே நம்ம டக்குன்னு எழுதிடுவோம், உடனே தேர்வு எழுதிடுவோம். ஆனால் எப்பொழுதுமே கூடுதலாக இன்னொரு பாயிண்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 சொற்கள் இருக்குன்னா 2ஆவதா வரக்கூடிய சொல், இங்கே பாருங்க 2ஆவதா வரக்கூடிய சொல்லுல எப்பொழுதுமே இது நமக்கு தெரியும். உடனே ஈ வந்திருக்கா, டக்குனு ஈ வந்திருக்கணும், டக்குனு புள்ளி வச்சிடக்கூடாது. ஆனால் இது ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இந்த எழுத்துக்கள் வல்லின எழுத்துக்கள், அதாவது இதுக்கு பின்னாடி இந்த எழுத்துக்கள் வல்லின எழுத்துக்களாக இருந்தால் மட்டும்தான் அங்கே என்ன வரும், பக்கத்தில் அதே மெய் எழுத்து தோன்றும். இங்கே வல்லின எழுத்துக்கள் வராமல் வேற எதுவும் வந்ததுன்னா கண்டிப்பாக வராது. கண்டிப்பாக என்ன வரணும், வல்லின எல்லாத்துக்குமே இந்த 6க்குமே வல்லின எழுத்துக்கள் வந்தால் மட்டும்தான் அங்கே ஒரு. இப்போ ஏ குரல் சட்டம் ச வல்லின எழுத்துக்கள் சானா, அதுக்கு அதே மெய் எழுத்து இச்சு எச்சட்டம், அந்த மாதிரி. இது ரொம்ப முக்கியம். 2 பாயிண்ட் பார்க்கணும், அது எங்கெங்க வருதுன்னு பார்க்கணும். அப்புறம் அந்த சொற்கள்ல வல்லெழுத்து வந்திருக்கான்னு பாருங்க, வல்லெழுத்துக்கள் வந்தால் மட்டும்தான் அங்கு வல்லினம் மிகும். அதனால ரொம்ப 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 எளிமையான இலக்கணம் இது. நம்ம ரொம்ப வந்து பொறுமையாக நிதானமாக கவனிச்சாவே ரொம்ப எளிமையாக புரியும். அதாவது எழுதும்போது நம்ம இஷ்டத்துக்கு கண்ட இடத்துல வந்து இக்கு இச்சு இதெல்லாம் போடுவோம், அப்படி போடக்கூடாது. அப்படி எங்கெங்கெல்லாம் வருங்கிறத இந்த 6 பாயிண்ட் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய இருக்கு. அது அடுத்தடுத்த வகுப்புகளில் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம். நன்றி.